இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து சீனியர்களுக்கு வந்து அவ்வளவாக 26 தேர்தலில் சீட்டு கொடுக்க போகிறதில்ல அப்படின்னு பரவலாக ஒரு பேச்சு இருக்குது. அது எப்படிப்பட்ட எதிர்வினையை உண்டாக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? திமுகவுக்கு நன்மை பயக்கும். நீங்கள் எதுக்கு வந்து திமுகவுடைய ஆட்சியில் வந்து நான் 5 சீட் 6 சீட் கொடுக்க? நீங்கள் அவ்வளோ பெரிய கட்சியாச்சே, பக்கத்து மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கீங்களே. இல்லை, அந்த பேட்டியில் அதையும் சொல்லியிருக்காரு. நாங்கள் வந்து இதே மாதிரி கட்சியை சார்ந்து இருக்கிறது வந்து மாற்றணும்னு நினைக்கிறோம். மாற்றிருங்க. வலிமைப்பட இதுக்கு முந்தைய எடப்பாடி பழனிசாமி ஆட்சியோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த ஆட்சி எப்படி? நீங்கள் நான் இப்போ தரவுகள் கையில் இல்லை நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து பெருமக்கள் இதை பார்க்கக்கூடிய பெருமக்கள்லாம் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்ண்ணே. இந்த 4.5 ஆண்டு திராவிட மாடல் ஆட்சியை எப்படி பார்க்குறீங்க? பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. எடுத்த உடனே சைலேந்தர் பாபு அவர்கள் டிஜிபியாக இருந்தார், இறையன்பு அவர்கள் சீஃப் செக்ரட்டரியாக இருந்தார், ரொம்ப பேர் வாங்கின ஆஃபீஸர்ஸ். பட் அவர்களே வந்து அந்த உச்ச பதவி அடைஞ்ச உடனே மிச்சம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க போல். இன்னும் அவங்களே நிறைய இன்னும் பண்ணியிருக்க முடியும். பிறகு வந்து அதிகாரிகளும் வந்து மேனேஜ் பண்ணுறதுலையே இப்போ சமாளித்தாங்களே தவிர இன்னும் பெட்டராக நிறைய பண்ணியிருந்திருக்க முடியும். அவர் நிர்வாக சீர்திருத்தங்கள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடில் நிறைய விஷயங்கள், மக்களுக்கு கொண்டு போய் சேர வேண்டிய விஷயங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது மாதிரி நிறைய செஞ்சுருக்க முடியும். அது வரல. தமிழ்நாடு வந்து ஒரு முதலீட்டுக்கான ஒரு உகந்த மாநிலமாக எப்பயுமே இருந்திருக்கு. நம்ம அமைதி பூங்கான்னு சொல்லுவோம்ல, கம்பேரிட்டிவ்லி நம்மகிட்ட வந்து அந்த மாதிரி இருந்திருக்கு. நமக்கு ரவுடிசம், கூண்டாயிசம், தாதாகிரி, பாதுகாப்பு, ராத்திரி 12 மணிக்கு வெளியே சுற்றுறது, இது மாதிரியான விஷயங்களில் கம்பேரிட்டிவாக நம்ம பெட்டராக இருந்திருந்திருக்கோம். அதை இன்னும் மேம்படுத்தி முதலீடுகள் இருக்கிற மாதிரியான விஷயங்கள் நிறைய செஞ்சுருக்கலாம். பட் நம்ம வந்து ஒரு லூலு மால் வந்துருச்சு, ஏற்கனவே வந்திருக்கிற ஒருத்தர் கூடுதலாக ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, இது மாதிரி தான் வந்திருக்கே தவிர குஜராத்தும் உத்தரப்பிரதேசும் பீகாரும் மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா போன்ற வடக்கே இருக்கக்கூடிய மாநிலங்கள் வந்து வேகம் எடுத்து போகிற அளவுக்கு இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்கா வந்து உலகத்தின் நம்பர் 1 நாடாக இருக்கும், தமிழ்நாடு வந்து டாப் 5ல் இருக்கும். உங்களுக்கு புரியுங்களா? அப்போ டாப் 5ல் இருக்குதே அப்படின்னு யோசிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் இருக்குது, அமெரிக்காவுடைய வளர்ச்சி விகிதம் என்னவா இருக்குன்னு பார்க்கணும். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட வளர்ச்சி விகிதம் கம்மியாக இருக்குது, இந்தியாவோட வளர்ச்சி விகிதம் அதிகமாக இருக்குது. உலகத்திலேயே அதிகமான வளர்ச்சி விகிதம் கொண்ட நாடாக இந்தியா இருக்குது. அதுபோல் நம்ம வந்து காமராஜர்லேருந்து வெங்கட்ராமன்லேருந்து தொழில்துறை அமைச்சராக இருந்ததுனால சொல்கிறேன், அவர்களெல்லாம் போட்ட அடித்தளத்தில் நம்ம வந்து நல்ல பேஸில் போயிட்டுருக்கோம். அது குழப்பம். அப்புறம் இந்தியா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும் தொழிலதிபர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து தொழில் மையங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா சிவகாசி, பொள்ளாச்சி, திருப்பூர், தூத்துக்குடி, கோயில்பட்டி, கோயம்புத்தூர், இது மாதிரி நிறைய நகரங்களில் சொல்லிகிட்டே போகலாம். இது எதுவுமே அரசாங்கத்தால் வளர்ந்த இடங்கள் இல்லை, அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்களால் வளர்ந்த ஊர். உங்களுக்கு புரியுங்களா? எண்ணூர் அப்படின்னா அது வந்து துறைமுகத்தினால் வளர்ந்தது, கடலூர் அப்படின்னா என்எல்சினால் வளர்ந்தது, இப்படி சொல்லலாம். ஆனால் நான் சொன்ன அந்த ஊருக்கு பொள்ளாச்சியோ, திருப்பூரோ, கோயில்பட்டியோ, சாத்தூரோ, விருநூரோ, சிவகாசியோ, இதெல்லாம் அவர்களாக வளர்ந்த அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெருமக்கள்லாம் உழைச்சி கஷ்டப்பட்டு. அப்போ அரசாங்கத்துடைய ரோல் என்னங்கிற கேள்வி வருது. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இன்னும் பெருசாக எடுத்து வளர்ச்சி விகிதத்தில் யூபியும் பீகாரும் மகாராஷ்டிராவும் மத்திய பிரதேசோடைய வளர்ச்சி விகிதத்தை பாருங்கள். தமிழ்நாட்டோட வளர்ச்சி இவங்க என்ன சொல்லுவாங்க, தமிழ்நாடு கல்வியில் சூப்பராக இருக்குமா? கல்வியில் சூப்பராக இருக்குன்னா எதுலன்னு பார்க்கணும். என்ரோல்மெண்ட்டில் சூப்பராக இருக்குது, மாணவர் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க, பெற்றோரில் சேர்க்குறாங்க. உங்களுக்கு புரியுங்களா? கல்வியின் தரம் கூட இருக்குதாங்கிற பார்க்கணும். தரம் கூட இருக்குன்னா திருப்பி அதில் ப்ரைவேட்டில் தான் போய் நிற்கிது. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுங்கிறப்ப அரசாங்கத்துடைய பள்ளிக்கூட நிலைமையில் வந்து அவ்வளோத்தோட உச்சம். கழிப்பறைகள் கிடையாது, கழிப்பறைகளை க்ளீன் பண்ணுற கால கிடையாது. நம்ம வந்து நியூஸ் என்ன பார்ப்போம், மாணவர்கள் கழிப்பறையை சுத்தம் பண்ணாங்க அப்படின்னு ஒரு பதறி அடிச்சு, ஏன் சுத்தம் பண்ணாங்கன்னு கேள்வி வரணும்ல. அங்கே கழிப்பறையை சுத்தம் பண்ணுறக்கு ஒரு ஆள் இருந்தால் மாணவர் ஏன் பண்ண போகிறாரு? எளிமையான கேள்வி தானே. அங்கே இல்லைங்கிற புரிஞ்சுக்கணும். இதை மாதிரி பல இடங்களை பின்தங்கிருக்கோம். ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க, GER அப்படின்னு சொல்லக்கூடிய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ நம்ம நல்லா இருக்கிறோம், சுகாதாரத்தில் நல்லா இருக்கும். நம்ம வந்து பேசிக்கலாகவே சுகாதாரமான ஆட்கள். அப்போ நம்முடைய ஹெல்த் வந்து நம்ம சாப்பாடு என்ன பழக்கம் என்ன செய்யணுங்கிறத நம்ம தெளிவான இருக்கும். அப்போ நாம் இயல்பில் பெற்றிருக்கக்கூடிய ஒரு பெருமிதத்தை பூரா அவர்கள் அரசாங்கத்தோட பெருமிதம் மாற்ற பார்க்குறாங்க. அரசாங்கம் வந்து தொழில் வளர்ச்சியில், முதலீட்டு வளர்ச்சியில் முன்னோடி போயிருந்திருக்கணும். அப்படி நடந்தாங்கிறதுல பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அப்படி எதிர்பார்ப்பு இல்லை என்பதை அரசாங்கத்தில் இருப்பவர்களே ஏற்றுக்கொள்கிறார்கள்.
நம்ம ஒரு 500 சொச்சம் வாக்குறுதிகள் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒரு 200 சொச்சம் வாக்குறுதிகள் நிறைவேற்றிருப்பாங்க. அதில் மறுக்கிறதுக்கு நான் வந்து அதெல்லாம் உண்மை செய்யலைன்னு சொல்ல. ஒரு 300 சொச்சம் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படலை. ஆனால் அதுதான் எசென்சியல். இப்போ ஒரு பேச்சுக்கு மாதந்தோறும் 1000 ரூபா 1.25 கோடி பெண்களுக்கு கொடுக்குறாங்க. அதில் என்ன பிரயோஜனம்ங்கிற அவங்க பார்க்கணும். அதில் வந்து பாதி டாஸ்மாக் போயிருது, நீங்கள் வந்து மிரட்டி வாங்கிட்டு போயிடலாம் புருஷங்கார, தடுக்க முடியாது. அப்போ அதுக்கு பதிலாக இவங்க எவ்வளோ இண்டஸ்ட்ரி உருவாக்கியிருக்கலாம், எவ்வளவு மருத்துவமனைகள் கூட்டிருக்கலாம். ஒரு 300-400 கோடி ரூபா எய்ம்ஸுக்கும் பல்கலைக்கழகத்துக்கும் நம்ம அல்லாடிட்டு இருக்கிறோம். அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குமா, ஜைக்கா கடன் கொடுக்குமா, 3000 கோடி 4000 கோடி கடன் இருக்கும். நம்மகிட்ட 1500 கோடி ரூபா மாசம் செலவழிக்கிறோம். 2500 கோடி ரூபா போட்டால் சொந்தமாக நம்ம எய்ம்ஸ் கட்டலாம். நீ என்ன எனக்கு எய்ம்ஸ் தருது, நான் மாவட்டத்துக்கு ஒரு எய்ம்ஸ் பண்ண நம்ம பண்ணலாம். நம்மகிட்ட இருக்கிற சொந்த காசை வச்சு அதை மாதிரிலாம் கன்ஸ்ட்ரக்டிவாக பண்ணாமல் சுகாதாரத்தில் எவ்வளோ மேம்பட்டு போயிடுவோம். உங்களுக்கு புரியுங்களா? அப்போ கல்வியில் பல்கலைக்கழகங்களை எவ்வளோ இதெல்லாம் அப்படியே விட்டுட்டு ஒரு செலவழிக்கிற விஷயங்களா பண்ணிட்டு இருக்காங்க. 2 மாதத்துக்கு ஒருக்க எடுக்கக்கூடிய இபி ரீடிங்கை 1 மாதத்துக்கு ஒருப்பா மாற்றி வந்தாங்க. மாற்றினாங்களா? அதுதானே நமக்கு பிரயோஜனப்படக்கூடியது. கல்வி கடன் ரத்து பண்ணுவேன்னாங்க, பண்ணாங்களா? அதுதானே நமக்கு பலன் தரக்கூடியது. இது மாதிரி கூட்டுறவுலேருந்து தகுதி உடையவருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு விஷயத்துலையுமே நிறைய 150 விஷயங்கள் சொல்லிட்டு போனாங்க. என்னென்னலாம் ப்ராமிஸ். பால் விலையை ஏற்ற மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க, ஏற்றுனாங்க. டீசல் விலையை குறைப்போம்னு சொல்லியிருக்காங்க, குறைக்கல. சொத்து வரியை உயர்த்த மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சொன்ன வாக்குறுதியை மீறி செஞ்சிருக்கிறாங்க. அவங்க தான் ப்ராமிஸ் பண்ண, நம்ம கேட்டதை பற்றியே பேசல. அப்போ வந்து கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றிருக்காங்க. ஆமாம், நிறைவேற்றிருக்காங்க ஓரளவுக்கு. அதெல்லாம் இல்லை. நாங்கள் எல்லாம் முன்னாடி இவங்களாம் சொன்னாங்களா, நாங்கள் 80% நிறைவேற்றிட்டோம், 90%, அதெல்லாம் இல்லை. ஹார்ட்லி ஒரு 50% நிறைவேற்றிருப்பாங்க, ஹார்ட்லி. ஆனால் நமக்கு தேவையான விஷயங்கள் நிறைவேற்றாத மூலமாக அரசாங்கம் இன்னைக்கு கடனில் மூழ்கி கிடக்கு. வாங்கக்கூடிய 1 லட்சம் கோடி ரூபா கடனில் 30,000-40,000 கோடி ரூபா தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக போய் நிற்குது. மிச்சம் 60,000-70,000 கோடி ரூபா கடன் அடைக்கிறதுக்கு தான் போய் நிற்குது. நீங்கள் ஏன்ட்ட கடன் வாங்கிட்டு அதை அடைக்கிறதுக்கு அவர்கிட்ட வாங்கிட்டு அதை அடைக்கிறவங்க நீங்கள் எப்படி பொருளாதாரத்தை முன்னேற முடியும்? அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான செலவுகள் இங்கே சுத்தமாக இல்லை. இதுக்கு முந்தைய எடப்பாடி பழனிசாமி ஆட்சியோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த ஆட்சி எப்படி? நீங்கள் நான் இப்போ தரவுகள் கையில் இல்லை நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து பெருமக்கள் இதை பார்க்கக்கூடிய பெருமக்கள்லாம் பார்க்கலாம். ஏடிஎம்கே கவர்மெண்ட் வரும்போதும் கடன் வாங்குவாங்க. கடன் வாங்காத கவர்மெண்ட் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் கடன் வாங்குது, அமெரிக்கா கடன் வாங்குது, எல்லாமே கடன் வாங்க. அந்த கடனை வாங்கி என்ன செய்கிறீங்கிறதுல இருக்கு மேட்ரு. நீங்கள் ஒரு கடன் வாங்கி நீங்கள் படம் பண்ணியிருக்கீங்க, 1000 படம் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் படம் பண்ணி கடன் வாங்குவீங்க, ஃபைனான்ஸ் எடுத்து வாங்க, நீங்கள் வாங்கி உருப்படியாக தொழில் பண்ணுவீங்க. குடிக்கும் கூத்துக்கும் நீங்கள் பண்ணீங்கன்னா எப்படி திருப்பி கொடுப்பீங்க? நீங்கள் 4 படம் பண்ணுவீங்க, அதில் 5 படம் ஹிட் ஆகும், அதில் வந்து ஒரு 100 ரூபா சம்பாதிப்பீங்க, ஒரு 50 ரூபா திருப்பி கொடுப்பீங்க. அது வேறு பண்ணால் பரவாயில்ல. ஆனால் இவர் கடன் வாங்கி என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கணும்ல. நான் என்ன சொல்கிறேன், 1300 கோடி ரூபா மாதம் இந்த 1000 ரூபா அமௌண்ட்டில் போகுது. மக்கள் அதை நினைக்கல, அவங்க பெருமையாக நினைக்கல. மக்கள் வந்து ஏன் காசு தான் எனக்கு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறாங்க. மக்கள் அரசாங்கம் எனக்கு காசு கொடுத்துருக்குன்னு நினைக்கல. சரிங்களா? நீ கணக்கு பின்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே கவர்மெண்ட் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோதும் எடப்பாடி இருந்தபோதும் கடனை அதிகமாக மீட்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்த அட்டெம்ப்ட் எப்பயுமே இருந்திருக்கு. அரசாங்கம் என்பது ஒரு தொடர்ச்சி. அதில் டிஎம்கே கவர்மெண்ட் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கு. நம்ம அதை வந்து திமுக வந்து பாழாக்கிருச்சுன்னு சொல்கிறீங்களா, அது வேற விஷயங்களை பாழாக்கியிருக்கு, அதை நம்ம தனியாக பேசலாம். ஆனால் ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கடனை திருப்பி அடைக்கிறதுக்கு நிறைய முயற்சி எடுப்பாங்க. நீங்கள் கடன் அடைக்கப்பட்டது எவ்வளோ, வாங்கப்பட்டது எல்லா பேர்லையும் இருக்கும். அடைக்கப்பட்ட எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே பேரில் அதிகமாக இருக்கும். அதுதான் திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் திரு ஸ்டாலினுக்குமான வித்தியாசம். வரும் தேர்தலை எதிர்கொள்வதற்கு திமுக கிட்ட உள்ள பலமான விஷயங்கள் அப்படின்னா என்னென்னு சொல்கிறீங்க? கூட்டணி, ஆள், அரசு, அதிகாரிகள், பலம், இதுதான் தான். இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து சீனியர்களுக்கு வந்து அவ்வளவாக 26 தேர்தலில் சீட்டு கொடுக்க போகிறதில்லை அப்படின்னு பரவலாக ஒரு பேச்சு இருக்குது. அது எப்படிப்பட்ட எதிர்வினையை உண்டாக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? திமுகவுக்கு நன்மை பயக்கும். அவர்களுடைய ஆலோசனைகள் தேவைப்படும். இப்போ துரைமுருகன் அண்ணன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு நல்ல ஏஜ் ஆயிடுச்சு, ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு. உள்ளது சீனியர் மோஸ்ட். அவர் வந்து அண்ணா காலத்துலேருந்து எம்எல்ஏவாக இருந்து வருவார். தமிழ்நாடு சட்டமன்றத்திலேயே மிக மூத்த உறுப்பினர் அவர் தான். மோஸ்ட் சீனியர் உறுப்பினர் வந்து அவர், சீனியர் மோஸ்ட் உறுப்பினர் அவர் தான். அவர் இந்த எலெக்ஷனில் போட்டிடுவாரா, கேட்பாரா, கொடுப்பாங்களான்னு தெரியல. ஆனால் அவருடைய மென்டாரிங் தேவை, அவருடைய ஆலோசனைகள் தேவை. அவர் நின்று போட்டிட்டாருன்னா அவர் தோற்கடிக்கிறதுக்கு எங்கள் நிறைய பேர் காத்துட்ருக்குறாங்க, அந்த மாவட்டத்திலேயே அந்த கட்சிக்காரங்களே. இதை மாதிரி திமுகவில் ஒரு பெரிய பலவீனம் என்ன, உங்களுக்கு பலம் சொன்னேன். பலவீனம் என்ன, சொந்த கட்சி அமைச்சர்களையும் மாவட்ட செயலாளர்களையும் தோற்கடிக்கிறதுக்கு சொந்த கட்சியில் நிறைய பேர் கிளம்பியிருக்காங்க. எனக்கு கண்கூட தெரியும். ஏன்னா கடுமையான ஆன்டி கமிஷன் அவர்களே இருக்கிறார். திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரமுகர்களே கடுமையான ஆன்டி கமிஷன் இருக்காங்க. தலைமை மேலேயோ கட்சி மேலேயோ இல்லை, அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் மேலே, மாவட்ட செயலாளர்கள் மேலே. அது போன்ற சீனியர்களுக்கு உங்கள் சீட்டு கொடுக்காத நிலையில்
அவங்க அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு திமுகவுடைய வளர்ச்சிக்கு உதவியாக இருப்பாங்களா இல்லை உங்களுக்கு இப்போ ஆலோசனை துரைமுருகன் அவர்கள் போன்றவர்களுக்கு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய பையனை எம்பி ஆக்கியிருக்கிறாங்க, வேற யாராவது அவர் ரெஃபர் பண்ணாருன்னு கொடுத்துருவாங்க. அதனால வந்து அது பிரச்சனையாக இருக்காது. அது அண்ணன் கேட்டால் மறுக்கிற இடத்துல சிஎம் இருக்க மாட்டார். அவர் சிஎம் எப்பயுமே கொடுப்பார். அவர் வேண்டாம் எனக்கு வயசாச்சுப்பா நான் கூட நிற்கிறேன், இன்னும் ஒரு 7-8 மாதம் இருக்குது, ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து நான் எலெக்ஷனில் போட்டிட்டேன்னா எப்படி பார்த்தாலும் நீங்கள் அலையணும்ல, அப்படிலாம் வேண்டாம்னு நினச்சாருன்னா அது வேறு விஷயம். அவர் வேணும்னு அடம் பிடிச்சாருன்னு தமிழக முதலமைச்சர் மறுக்கிற இடத்துல இல்லை. அப்போ அவருடைய கேஸ் வந்து பெக்குலியர், அது வந்து தனியாக விட்டுருங்க. ஆனால் ஒரு பேச்சுக்கு சீனியர் ஆயிட்டீங்க அப்படிங்கிற பேரில் நீங்கள் வந்து பொன்முடிக்கோ நேருக்கோ ஐ பெரியசாமிக்கோ இது மாதிரிலாம் கொடுக்காம விட்டீங்க அப்படின்னா அது பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். அவங்க வந்து அவர்களுடைய வெற்றியை மட்டும் உத்தரவாதப்படுத்துறவங்க இல்லை, கட்சி ரீதியாக வந்து சுற்றி ஒரு 5-6 சீட்டு அட்லீஸ்ட் வந்து உத்தரவாதப்படுத்துறவங்க. அதனால் அவங்களுக்கு சீட் இல்லைன்னா அவங்க வேலை பார்க்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் மாற்றி வேலை பார்க்க சொல்லிடுவாங்க. அது ஒரு பேரில் பார்க்க அப்படிப்பட்ட ரிஸ்க் எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ புதுமுகங்களுக்கு சீட்டு கொடுத்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து கெட்ட பேர் வாங்கினவர்களுக்கு சீட்டு கொடுக்காம இருந்தால் அது திமுகவுக்கு நல்லது, கட்சியாக திமுக நல்லது. பட் அவங்க வேலை பார்க்க மாட்டாங்க, அது வந்து அதை தலைமை தான் முடிவெடுக்கும். இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில் வந்து நாங்கள் கூடுதல் இடம் கேட்போம் அப்படின்னு ஒரு வாதம், இன்னொரு பக்கம் வந்து ஆட்சியில் பங்கு வேணும்னு நாங்கள் கேட்குறதுல என்ன தப்பு அப்படின்னு குரல் எழுந்த ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து தேர்தல் வரைக்கும் ஒலிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கட்டாயம் ஒழிக்கும். அது என்ன டிமாண்டை கூட்டக்கூடியதாக இருக்கும். நீங்கள் வந்து ஆட்சியில் பங்கு கூடுதல் சீட்டு மட்டும் இல்லை, நம்ம பேசிக்கிட்டு தருணத்தில் காங்கிரஸ் கட்சியோட மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை செம்பரம்பாக்கம் ஏரியை திறக்கிறதுக்கு என்ன எங்கே கூப்பிடல அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏரியை திறக்க என்ன கூப்பிட வேண்டாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது எல்லாத்துலேயும் பங்கு கேட்குற, எல்லாத்துலேயும் சண்டை பிடிக்கிற, எல்லாத்துலையும் முரண்டு பிடிக்கிற ஒரு போக்கு. என்னென்னா இது சீசன் டிமாண்ட். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில தலைவர் திரு சண்முகம் சொல்கிறார், கூட்டணி பலத்தால் தான் திமுக வென்றிருக்கிறது. ஆமாம். ஸோ கூட்டணி இல்லை என்றால் எங்களை விட அவர்களுக்குத்தான் இழப்பு அதிகம், அதனால் திமுகவுக்கு என்ன செய்யணும்னு தெரியும் அப்படின்னு இவ்வளோ பட்டவர்த்தனமாக எங்களை நம்பித்தான் நீங்கள் இருக்கிறீங்கிறத ஆனந்தவுடன் பேட்டியில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. அவர் ஒளிச்சு மறைச்செல்லாம் பேசலை. உங்களால் எங்களுக்கு பெனிஃபிட்டை விட எங்களால் உங்களுக்கு தான் பெனிஃபிட். அப்போ உங்களுக்கு என்ன செய்யணும் தெரியும்ல. இது வந்து நம்ம சினிமாவில் வரக்கூடிய டயலாக் மாதிரியான ஒரு மிரட்டல். நீங்கள் பார்த்துருக்கீங்க சினிமாவில், தம்பி குடும்பம் குட்டிலாம் இருக்குது வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த சினிமாவில் அந்த வசனம் அது மாதிரி வந்து எங்களை விட யாருக்கு இழப்புன்னு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தெரியாதுல்ல, நீங்கள் விவரமானவர், நீங்கள் கரெக்டாக செய்வீங்க அப்படின்னு சொல்லும் போதே இது என்ன ஒரு அழுத்தம் வரும். அப்போ எல்லாம் 2 கம்யூனிஸ்ட் கட்சியில் எந்த கூட்டணியும் சேர்க்காட்டா ஒரு எம்எல்ஏ வாங்க மாட்டாங்க. விஜயோ ஏடிஎம்கேவோ டிஎம்கே இந்த 3 கட்சிகள் சேர்க்கலன்னு ஒரு எம்எல்ஏ வாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு கடந்த முறை 6 சீட் கொடுத்துருக்கு. இந்த முறை எங்களுக்கு கூட கேளுங்கிறாங்க. நான் சொல்கிறேன் நீங்கள் 234 போட்டிடுங்கன்றேன். நீங்கள் எதுக்கு வந்து திமுகவுடைய ஆட்சியில் வந்து நான் 5 சீட் 6 சீட் கொடுங்க, நீங்கள் அவ்வளோ பெரிய கட்சியாச்சே, பக்கத்து மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கீங்களே. இல்லை அந்த பேட்டியில் அதையும் சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து இதே மாதிரி கட்சியை சார்ந்து இருக்கிறது வந்து மாற்றணும்னு நினைக்கிறோம், மாற்றிருங்க, வலிமைப்படுத்தணும்னு சொல்லி 2026 வலிமைப்படுத்திடுங்க. 234 சீட்டில் தனியாக 2 கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் ஒன்று சேர்ந்து போட்டிடுங்க, ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிருங்க, 2 கம்யூனிஸ்ட் சேர்த்து. அப்போ எல்லா குட்டி குட்டி கட்சிகளும் மிரட்டல் போக்கு வந்துருச்சு. ஏன்னா நான் ஏற்கனவே முதல்ல சொன்னது போல் திமுக அரசு அவ்வளோ பலவீனமாக இருக்குது. அதனால எல்லாம் நீங்கள் நரேந்திர மோடி டேரா மிரட்ட முடியுமா? இதற்கு முன்னாடி இந்த ஜெயலலிதா டேரா மிரட்ட முடியுமா? உங்களுக்கு தெரியுது இல்லையா? அப்போ ஏன் மிரட்டுறாங்கன்னா திமுக அரசு அவ்வளோ பலவீனமாக இருக்குது, அதை வந்து இவங்க பூரா பயன்படுத்திக்கிறாங்க. இது மாதிரி ஒரு வாதத்தை ஒரு பக்கம் வச்சாலும் இன்னொரு பக்கம் அதுக்காக நாங்கள் இந்த கட்சி விட்டு போக மாட்டோம், இந்த கட்சிக்கு அரணாக இருப்போம் அப்படின்னு கூடவே சொல்லவும். அது என்னென்ன அதான் அந்த அன்பான சர்வாதிகாரம். அதான் வந்து நான் போக மாட்டேன், போனால் அவங்களுக்கு தான் லாஸ் பார்த்துக்கணும். முன்னாடி இது திமுகவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருந்துச்சு. ஏன்னா இவங்களுக்கு போக்கிடமும் இல்லாமல் இருந்துச்சு. இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளோ விடுதலை சிறுத்தைகளோ காங்கிரஸோ டிஎம்கேயோட கோச்சிட்டு எங்கே போக முடியும்? ஏடிஎம்கேக்கு தான் போக முடியும். அங்கே தான் பிஜேபி உட்காந்துருக்கு, அதுதான் அவங்களுக்கு தீண்டத்தகாத கட்சியாச்சு, அவங்க கூட சேர முடியாதே. அண்ணன் திருமாவளவன் 2001 திமுக பிஜேபி கூட்டணியில் தான் எம்எல்ஏ ஆனார். திருமாவளவன் எம்எல்ஏ ஆனதே பிஜேபியோடைய கூட்டணியில் இருந்து. ஆனால் என்ன சொல்லுவாங்க, தீண்டத்தகாத கட்சி, அதெல்லாம் நாங்கள் சேர்க்க மாட்டோம்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ ஒரு போக்கிடம் இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்னைக்கு திரு விஜய் இருக்கிறார், அதனால் நாங்கள் வந்து ஏடிஎம்கே பிஜேக்கு போகல, ஆனால் எங்களுக்கு ஆஃபர் இருக்குது. உங்களுக்கு ஒரு டிமாண்டு தானே, கால் ஷீட் கணக்கு தான். நீங்கள் வந்து ஹை பீக்கில் இருக்கிறவருக்கு அவர் சொல்கிறதா ரேட்டு. அப்போ வந்து முன்னாடி வந்து போக்கிடம் உங்களுக்கு படமே இல்லாமல் இருந்துச்சு மாதிரி உங்களுக்கு புரியுங்களா? இப்போ என்னென்னா அவங்களுக்கு வந்து வேறு இன்னொரு ப்ரொடியூசர் வாசலில் நிற்கிறார். அப்போ சந்தோஷமாக அவங்க முடிவு எடுக்க முடியும். அதனால தான் இந்த டோன் மாறி இருக்குது. விஜய் வந்து ஒரு தனி அணி ஒரு கட்சியாக எமர்ஜ் ஆன பிறகு இவர்களுடைய போக்கிலே ஒரு மாற்றம். அதற்கு முன்னாடி வரைக்கும் திமுக ஆட்சி தமிழகத்தின் பொற்காலம் சொல்லிட்டு இருந்தாங்க. காமராஜர் ஆட்சியே திமுக ஆட்சி தாங்கன்னு சொன்னாங்க. ஆமாம். மறைந்த ஈவிகே சிலங்கோன் அவர்கள் திமுகவோட கடுமையாக சண்டை போட்டவர். அவர் மறைவதற்கு சில மாதங்கள் முன்னாடி நடப்பதே காமராஜர் ஆட்சி தான் ஒரே போடு போட்டார். அந்த மாதிரி வந்துட்டாங்க. ஏன்னா அப்போ வந்து விஜய் இல்லை. இப்போ விஜய் எப்போ ஒரு ஆளாக எமர்ஜ் ஆகிட்டாரோ டக்குன்னு இவங்களுக்கெல்லாம் வந்து ஓகே, அப்போ நமக்கு டிமாண்ட் இருக்குது,
நம்ம ஏடிஎம்கே கூட போகணுங்கிற மேண்டேட் இல்லை, நம்ம விஜய் கூட போனால் ஒரு வலுவான ஒரு அணி அமைக்க முடியும் அப்படிங்கிற, அதனால் திமுக அவர்களை வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்து ட்ரை பண்ணுறாங்க. திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான டாக்டிக்ஸ் பண்ணுறார். அவர் வந்து அரசியலில் வந்து மூப்பனார்ட்ட பாடம் கற்றவர். கலைஞர் அம்மா 2 பேர்ட்டையுமே வந்து ஒரு அரசியல் பயின்றவர், 2 பேர்ட்டையுமே கூட்டணி வச்சவர். அதனால் வந்து அவருக்கு வந்து நிறைய தெளிஞ்சிருச்சு. அப்புறம் அவருக்கு என்ன வேணும், அவருடைய கட்சிக்கு என்ன வேணும், இலக்கு என்ன, எவ்வளோ வருஷம் நம்ம அரசியல் பண்ண முடியும், இது எல்லாத்த பற்றின தெளிவான பார்வை திருமாவளவன்ட்ட இருக்குது. அதனால் அவர் அதை நோக்கி ரொம்ப அப்போ என்ன முதல்ல என்னென்ன, நம்ம கட்சி வளரணும். இன்றைக்கி அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8% ஓட்டு இருக்கு அவங்களுக்கு, அவங்க கூட்டணியோட சேர்ந்து. அதில் வந்து 2 எம்பி இருக்கிறாங்க, 4 எம்எல்ஏ இருக்கிறாங்க. அப்போ அடுத்த முறை அவர் வந்து 4 எம்பி 10 எம்எல்ஏ இருக்கணும்னு ட்ரை பண்ணுவார். அப்போ அந்த இடத்துக்கு நகரப்போ நம்ம வந்து ஒரு முக்கியமான கட்சியாக பழைய பாமக இருந்த இடத்துக்கு ஸ்லோவாக அப்படி நகரணும்னு பார்ப்பார். அப்போ அதனால் வந்து என்ன செய்றாருன்னா நிதானமான போக்கை கடைபிடிக்கிறார். அதே சமயம் திமுகவுக்கு மற்ற யாரையும் விட இவரை கண்டாத்தான் அச்சம். ஏன்னா ஏற்கனவே கலைஞர் இருந்தபோது 2009 ஈழப்போர் இறுதிக்கட்ட போர்லையே அப்பயும் திமுக கூட்டணியில் இருந்தவர் வந்து கலைஞர் சொல்கிறார், திருமாவளவன் என் கூட்டணியில் இருக்காரா இல்லையானே தெரியல, அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறார் அப்படின்னார். அதை வந்து ரொம்ப இவர் வந்து மது ஒழிப்புன்னு ஆரம்பிப்பார். திமுக டக்குன்னு என்ன சார் ப்ராப்ளம் அடிப்பாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல, ரைட். அப்போ சென்ட்ரல் ஒன்றிய அரசை எதிர்த்து அப்படின்னு மாற்றிடுவார். சனாதன எதிர்ப்பு அப்படின்னு ஆக்டிவாக வச்சுக்கிட்டே இருப்பார். அவர் வந்து ஆக்டிவாக பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். அதே தான் இப்பயும் அவர் வந்து எதிரணிக்கு நான் போவேன் அப்படின்னு சொல்லவே மாட்டார். ஆனால் ரொம்ப ரீசெண்டாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா அந்த விஜயுடைய பிரச்சனையில் கரூர் ஸ்டாம்பேடில் அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், விஜய் மேலேயே எஃப்ஐஆர் பதியலை. ஆமாம், முதல்ல கேட்டார். தமிழ்நாடு போலீஸுக்கும் தாவேகாக்கும் அண்டர்லைனிங் ஏதாவது இருக்கான்னு கேட்குறாரு. ஏன் அவரை கைது செய்யலன்னு கேட்டார். ஏன் கைது செய்யலை, ஏன் எஃப்ஐஆர் போடல, அண்டர்லைனில் வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து டீலிங் இருக்குதான்னு கேட்குறாரு. இது என்ன கணக்கு பாருங்கள். அது சொல்லிட்டு ஆனால் நாங்கள் திமுக ஆட்சி தொடர்வோம்னு சொல்லிடுவார். அல்ல, அதே மாதிரி இன்னொரு நிலைப்பாடம் எடுத்தார். நான் அவரை வந்து கைது செய்யணும்னு சொல்லலை அப்படின்ற ஒரு நிலைப்பாடு. அதான் சொல்ல வரேன். அவர் அது வந்து அது என்னென்னா உங்களுக்கு ஏற்கனவே சொன்னதான், மது ஒழிப்பு மாநாடுன்னு ஆரம்பிப்பார். எதுக்கு, யார் ஒழிப்பா? மது வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட், சரிங்களா? குஜராத்தில் மது கிடையாது, பீகாரில் மது கிடையாது, அந்த மாநில அரசுகள் எடுத்த முடிவு. பாண்டிச்சேரியில் புதுச்சேரியில் வந்து மது இருக்குது, அது அந்த மாநிலம் எடுத்த முடிவு. அப்போ நாம் எடுக்க முடியும். அப்போ அதுக்காக தான் மது ஒழிப்புன்னு ஆரம்பித்தார். அப்போ டிஎம்கே கவர்மெண்ட் என்ன உங்களுக்கு பார்த்துக்கலாங்க விடுங்க அப்படின்னு சொன்னால் ரைட் ஓகேன்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு எடுத்து அதாவது ஏன் கைது பண்ணல அப்படின்னு கேட்பார். பாஸ் என்ன சார் நம்ம கூட்டணி, உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல, ரைட்டா, கைது பண்ண நான் சொல்லலை அப்படின்ட்டு. இதுதான் அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங். அது ரொம்ப தெளிவான காய் நகர்த்தலை திருமாவளவன் மேற்கொள்ளும். அந்த சம்பவத்துக்கு பின்னால் யாரோட கூட்டணி அப்படின்றதில் கூட விஜய்கிட்ட வந்து கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறதா? சர்ப்ரைசிங்லி விஜய்கிட்ட என்ன ஏற்பட்டிருக்குன்னு யாருக்கும் தெரியாதுங்க. விஜய் வந்து ஜெயலலிதாமா போல தான் செயல்படுறார். ஒரு டிவியில் போட்டுட்ருக்காங்க, அதிமுகவின் நிபந்தனைக்கு சம்மதிப்பாரா விஜய் அப்படின்னு. முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமிங்கிறது எப்படி நிபந்தனையாக இருக்க முடியும்? திமுகவில் வந்து ஸ்டாலின் முதலமைச்சர் வேட்பாளர்னு என்ன நீங்கள் கண்டிஷன் போறீங்க யாராவது கேட்பாங்களா என்ன? பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு பக்கம் ஐயா ராமதாஸ், இன்னொரு பக்கம் அன்புமணி ராமதாஸ். தேர்தலுக்கு முன்னாடியாவது இவங்க இணைய வாய்ப்பு இருக்கா? சேர்ந்தால் அவர்களுக்கு நல்லது, சேராவிட்டால் இருவருக்கும் வீழ்ச்சி.